கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி என்னை பலப்படுத்தினபடினால் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய கரம் பலத்தது. இந்த மாதம் முதல் தேதியிலே நாம் பார்த்தோம். யோசுவா 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து பார்த்தோம். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீருமட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றிப்போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீருமளவும் வற்றிப்போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள் என்றார். இந்த வார்த்தைகளை யோசுவா ஜனங்கள் இப்போ யோர்தானை கடந்து கானானுக்குள் பிரவேசித்து விட்டார்கள். அப்படி யோர்தானை கடந்த பிறகு 12 தூண்களை எடுத்து அங்கே அடையாளமாக நாட்டும்படி சொல்கின்றார் ஆண்டவர். ஏன் என்று கேட்டால், பிள்ளைகள் பிற்காலத்திலே என்ன இந்த கற்கள் அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லணும், உங்களுடைய முன்னோர்கள் எகிப்து தேசத்திலே அடிமையாக இருந்த பொழுது அவர்களை ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு சிவந்த சமுத்திரத்தை கடக்க செய்தார். வெட்டாந்தரையை கடந்தது போல சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தார்கள். நாங்கள் கானானுக்குள் பிரவேசிக்கும் முன்பாக யோர்தானை தேவன் எங்களுக்காக 2ஆக்கினார். நாங்கள் வெட்டாந்தரையிலே நடந்தது போல நடந்து வந்தோம் என்று சொல்லி கர்த்தர் செய்த அதிசயங்களை, அவருடைய கரம் உங்களுக்காக பராக்கிரமம் செய்ததை, அவருடைய ஓங்கிய புயம் உங்களை மீட்டு கொண்டு வந்ததை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிங்கள் என்று சொல்லி, அதற்காகத்தான் இந்த கற்கள், இந்த தூண்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது கர்த்தருடைய கரம் பலத்தது என்று பூமியின் சகல ஜனங்களும் அறியும்படியாக தேவன் தம்முடைய கரத்தினாலே பல அற்புதங்களை தம்முடைய ஜனங்களுக்கு செய்தார். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பாக நிற்கின்றார்கள். பின்னாடி பார்வோனின் சேனை விரட்டி வருகின்றது. கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்கிறார். மோசே தன் கையை நீட்டினார். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று என்று சொல்லி நாம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்படியே யாத்திராகமம் 14:31 வாசிக்கிறோம். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். இப்போ கர்த்தர் பலத்த அற்புதத்தை கர்த்தருடைய கரம் செய்யும் பொழுது எதற்காக என்றால் தேவனிடத்திலே நாம் விசுவாசம் வைக்கும்படியாக அவர் பலத்த அற்புதங்களை செய்கின்றார். அதைத்தான் ஏசாயா பிற்காலத்திலே தன்னுடைய தீர்க்க தரிசனமான அந்த வார்த்தைகளிலே அதை நினைவு கூறுகிறார். இஸ்ரவேலர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்தார் என்று சொல்லி, இப்படியாக கர்த்தருடைய கரம் பலத்த அற்புதங்களை செய்தது. தாவீது தன்னுடைய கடைசி நாட்களிலே கர்த்தருடைய கரத்தை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்று சொல்லுகின்றார். இப்படியாக கர்த்தருடைய கரம் என்னென்ன செய்யும் என்று சொல்லி 3 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, ஆண்டவரின் கரம் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கின்றது. எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் இருந்த பொழுது பார்வோனின் கொடுமை தாங்க முடியாமல் தேவனை நோக்கி முறையிட்டார்கள், தேவனை நோக்கி கதறினார்கள். கர்த்தர் ஒரு மோசேயை எழுப்பினார், ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார். அதை உபாகமம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க முடியும். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம்,
கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். பார்த்தீங்களா, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். எங்கள் சிறுமை, எங்களுடைய வருத்தம், எங்களுடைய ஒடுக்கம் இவற்றெல்லாம் பார்த்து தம்முடைய ஓங்கிய புயத்தினாலே பலத்த கையினாலே ஆண்டவர் அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார். எகிப்திலிருந்து எங்களை புறப்பட பண்ணி இந்த பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்துக்கு எங்களை கொண்டு வந்தார் என்று சொல்லுகிறார்கள். அந்த நாட்களிலே அப்படியா இஸ்ரவேல் ஜனங்களுடைய அழுகுரலை, கூக்குரலை, பெருமூச்சை கேட்ட தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இப்படியா தன்னுடைய கரத்தினாலே ஓங்கிய புயத்தினாலே பலத்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அப்படியா தன்னுடைய ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார். மீட்டு கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி உதவி செய்தார். அதே தேவன் இன்று தம்முடைய பலத்த கரத்தினாலே நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து மீட்கும்படியாக குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த வார்த்தையின்படியே கர்த்தராகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அப்படியாய் பாவமாகிய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்க. உதாரணமாக சில காரியங்களை வேதத்திலிருந்து பார்த்தோன்னு சொன்னால், லூக்கா 19வது அதிகாரத்திலே அங்கே சகேயுவை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அவனை குறித்து சொல்லும் பொழுது, அவன் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாகிய சகேயு என்று 19வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் ஒரு நாள் இயேசு அங்கே வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனாக இருந்தபடினாலே காட்டத்தி மரத்தின் மேலே ஏறினான். அந்த கதை நமக்கு தெரியும். இயேசு அவனை பார்த்து, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சந்தோஷமாக ஆண்டவரை கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தவுடனே எல்லாரும் சொல்கிறாங்க, இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போகிறாரே என்று சொல்லி. சகேயு அவன் பாவியான மனுஷன். அவன் ஆயக்காரனாய் பணத்தை கொள்ளை அடிச்சிட்டு இருந்தான். அவனுக்கு மிகுந்த பெருமை இருந்திருக்கும். நான் ஐஸ்வர்யமான் என்ற ஒரு திமிரு கூட இருந்திருக்கும். ஆனால் அவன் பாவியாக இருந்தாலும் கூட கர்த்தர் அவனை பார்த்தார், இயேசு அவனை பார்த்தார். இன்று நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி அவனை அழைத்தார். அவனுடைய வாழ்க்கை மாறியது. இதுவரைக்கும் பணத்தை கொள்ளையடித்து சேர்த்து வைத்தவன் இப்போ சொல்கிறான், என் ஆஸ்தியை பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். பாருங்கள் எப்படி அவனுடைய வாழ்க்கை மாறியது. அப்போ இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி. இப்படியாக பாவ பிடியில் இருந்த சகேயு, என்ன பாவம் அவனுக்கு? பண ஆசை. இன்னும் ஒருவேளை ஒரு மிகுந்த பெருமை இருந்திருக்கலாம். ஜனங்களை ஒடுக்கி வரி வசூலித்து கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட பண ஆசையாகிய பாவத்திலிருந்து, பெருமையாகிய பாவத்திலிருந்து தேவன் அன்றைக்கு அவனை மீட்டெடுத்தார். இவனுக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அடுத்தபடியாக பார்த்தோன்னு சொன்னால், யோவான் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு விபச்சார ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கின்றோம். வேத பாரகர்கள் எல்லாரும் சேர்ந்து விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை இயேசுவினிடத்திலே கொண்டு வர்றாங்க. அவங்களுடைய நோக்கமெல்லாம் இயேசுவின் மேலே குற்றம் சாட்ட வேண்டும் என்று சொல்லி. அப்போ என்ன இவர் சொல்கிறார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் அந்த ஸ்திரீயை கூட்டிட்டு வராங்க. 6வது வசனம் சொல்லுகிறது, இயேசுவின் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். ஆண்டு ஒன்றுமே சொல்லலை. அவர் குனிந்து எழுதுகிறவர் போல இருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து ஆண்டு சொன்னார் அவங்கள பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொன்னார். அவ்வளோதான். கொஞ்ச நேரம் கழித்து தலையை நிமிர்த்தி பார்க்குறாரு.
ஒருத்தரையும் காணும். அந்த ஸ்திரீயின் மேல் குற்றம் சுமத்தின ஒருத்தரையும் காணும். அப்போ ஆண்டவர் அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்கிறாரு, ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். பாருங்க, அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு பாவத்தில் அகப்பட்ட அந்த ஸ்திரீ, விபச்சார ஸ்திரீ, இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. ஜனங்கள் எதற்காக வந்தாங்க? இயேசுவின் மேலே குற்றம் கண்டுபிடிப்பதற்காக வந்தார்கள். ஆனால் இயேசு சொன்னார், நான் உன்மேல் குற்றம் சுமத்துவதில்லை, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. இப்படியாக எப்படிப்பட்ட பாவப்பிடியிலே நாம் இருந்தாலும் அந்த பாவத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காகவே இயேசு சிலுவையிலே மரித்தார். எப்படி ஆண்டவருடைய பலத்த கரம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலரை மீட்டு எடுத்ததோ, அப்படியே இயேசுவின் பலத்த கரங்கள், ஆணி அடிக்கப்பட்ட அவருடைய கரங்கள் நம்முடைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு எடுத்துள்ளது. நாம் இப்பொழுது புது சிருஷ்டியாக இருக்கிறோம். சகையு அன்றைக்கு வரைக்கும் ஆயக்காரனாய், ஐஸ்வர்யவானாய், பெருமையுள்ளவனாய், பிறரை ஒடுக்குகிறவனாய் இருந்திருப்பான். ஆனால் இயேசுவை சந்தித்த பிறகு அவனுடைய வாழ்க்கை மாறியது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. இந்த விபச்சார ஸ்திரீ ஒருவேளை அந்த பாவத்தில் பழகி போய் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவளை சந்தித்த பொழுது, நீ போ, இனி பாவம் செய்யாதே, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று அவளை அனுப்பியபோது அவளுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறியிருந்திருக்கும். அவள் பழைய சிருஷ்டியாக அல்ல, ஒரு புது சிருஷ்டியாக ஒரு நல்ல ஜீவியம் ஜீவித்திருப்பாள். ஆம், கர்த்தருடைய கரம் நாம் ஒவ்வொருவரையும் எப்படிப்பட்ட பாவப்பிடியிலிருந்து நீக்கியதென்று நமக்கு தெரியும். நாம் புது வாழ்க்கை வாழும்படி கர்த்தருடைய கரம் இன்று வரைக்கும் எப்படி நடத்தி கொண்டு வருகிறது என்பதும் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையிலே உணர்கிறோம். ஆகவே நாம் பழைய காரியங்களை நினைக்க வேண்டாம், நாம் புது சிருஷ்டி. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது இல்லை. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு வந்தது, ஆகவே நீ புது சிருஷ்டி. கர்த்தருடைய கரம் நம்மை புது சிருஷ்டியாக வணைந்து கொண்டிருக்கிறது. நாம் ஆண்டவரை பார்த்து, பிதாவே, நீர் என் பிதா, நான் களிமண் அப்படின்னு சொல்லி நம்ம அவருடைய கரத்திலே கொடுக்கும் பொழுது அவர் நம்மை உருவாக்குவார். புது சிருஷ்டியாக அவருடைய கரம் நம்மை உருவாக்கும், நம்மை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக வணையும். அடுத்தபடியாக அவருடைய கரம் நம்மை தன்னுடைய சொந்த ஜனமாக மாற்றும். யாத்ராகமம் 6வது அதிகாரத்திலே 6-7 வசனங்களை வாசிப்போமா? உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டேன், நான் உங்களுக்கு இவ்வளவு அற்புதங்களை செய்தேன். எகிப்தியர் உங்கள் மேல் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்தேன். உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கினேன். ஓங்கிய கையினாலும் மகா தண்டனையினாலும் அவர்களுக்கு தண்டனை கொடுத்தார் எகிப்திற்கு. ஆனால் தம்முடைய ஜனங்களை மீட்டு கொண்டார். எதற்காக? நம்மை சொந்த ஜனங்களாக ஏற்றுக்கொள்வதற்காக. உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படியே உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31 வாசித்தோன்னு சொன்னால், அங்கே ஆண்டவர் மறுபடியும் ஜனங்களுக்கு சொல்கிறாரு, நான் உங்களை கைவிடவே மாட்டேன், உங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கையை நான் மறக்கவும் மாட்டேன். இந்த பூமியை சிருஷ்டித்த நாள் முதல் இதுவரைக்கும் செய்யப்படாத பெரிய காரியத்தை நான் உங்களுக்கு செய்வேன். இப்படிப்பட்ட காரியத்தை ஜனங்கள் கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டாங்க. அப்படிப்பட்ட பலத்த காரியங்களை நான் உங்களுக்காக செய்வேன். அக்கினியின் நடுவிலிருந்து நீ என்னுடைய சத்தத்தை கேட்டாய் அல்லவா? 34வது வசனம்,
உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினார். He planned to make us his own people. அவர் நம்மை சொந்த ஜனங்களாக தெரிந்து கொள்ளும்படி தான் இத்தனை அற்புதங்களை செய்தார். இத்தனை அற்புதங்களை செய்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்தார் ஜனங்களை. எஸ், எகிப்தின் கொடூரத்திலிருந்து மீட்டு எடுத்தார். எதற்காக? தன்னுடைய சொந்த ஜனங்களாய் மாற்றிக்கொள்வதற்காக. அப்படியே தேவன் நம்மை பாவத்தின் பிடியிலிருந்து மீட்டெடுத்து தமக்கு சொந்த ஜனங்களாய் தம்முடைய சொந்த பிள்ளைகளாய் ஆண்டவர் நம்மை மாற்றி இருக்கின்றார். எபேசியர் 1:6 வாசிப்போம். எபேசியர் 1:6. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். இதையே ரிவைஸ்ட் வேர்ஷனில் இன்னும் சிம்பிளாக சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய தயவுள்ள விருப்பத்தின்படியே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருக்கு சொந்த பிள்ளைகளாகும்படி நம்மை முன்குறித்திருக்கிறார். யார் ஆகும்படியாக? அவருக்கு சொந்த பிள்ளைகள் ஆகும்படியாக தேவன் நம்மை முன்குறித்திருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படியே 12வது வசனத்திலையும் தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரம் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டமாகவே கர்த்தர் நம்மை முன்குறித்தார், முன் அறிந்தார், நம்மளுடைய பாவத்தை கழுவினார், பாவத்தின் பிடியிலிருந்து நம்மை மீட்டெடுத்தார், தமக்கு சொந்த பிள்ளைகளாக ஆகும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். 3வதாக கர்த்தருடைய கரம் தடைகளை உடைக்கும். அது தடைகளை உடைக்கின்ற கரம். பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரிப்பது தான் தேவனுடைய சித்தம். ஆனால் எகிப்தின் அடிமைத்தனம் அவர்களை ஒடுக்கியது, நொறுக்கியது. ஆண்டவர் மோசேயை தெரிந்து கொண்டு அவர்களை வெளியே கொண்டு வருகின்றார். ஆனால் எத்தனை தடைகள் பார்த்தீங்களா! அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாதபடி அவர்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம். ஆண்டவர் தடையை உடைத்தார். சிவந்த சமுத்திரத்தை வெட்டாந்திரையில் நடந்து வருவது போல தன்னுடைய பிள்ளைகளை நடந்து வர செய்தார். பாலைவனத்தில் 40 வருஷம் சுற்றி திரிந்தாலும் கூட அவர்களுடைய வஸ்திரம் பழமையாய் போகவில்லை, அவர்களுடைய பாதரட்சிகள் தேய்ந்து போகவில்லை. கர்த்தர் அழகாய் நடத்தி வானத்தின் மன்னாவினால் அவர்களை போஷித்து கொண்டு வந்து இப்பொழுது கானான் தேசத்திற்குள் சேர்க்கின்றார். ஆனால் பார்த்தா அங்கே யோர்தான் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த தடையும் கர்த்தர் நீக்கினார். எரிகோ தடையாய் நிற்கிறது, அதையும் கர்த்தர் உடைத்தார். அதைத்தான் மீகா 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே மீகா தீர்க்கதரிசி ரொம்ப அழகாக சொல்கிறார். அவருக்கு ஒரு புதிய பெயரை கொடுக்கின்றார். வாசிப்போம். மீகா 2:13. ஆமென். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். நமக்கு முன்பாக தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியாதபடி பல தடைகளை ஒருவேளை பிசாசு கொண்டு வரலாம், சூழ்நிலைகள் கொண்டு வரலாம். ஆனால் அப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் நீக்கி போடும்படியாக தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர் நமக்கு முன்னே நடந்து போகிறார். ஆகவே நம்ம என்ன செய்வோம்? அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். இப்போ இயேசு ராஜா நமக்கு முன்பாக போகும் பொழுது நிச்சயமாய் தடைகள் மாறும்.
கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். கர்த்தர் நமக்கு முன்பாக நடந்து போகும் பொழுது, ராஜாதி ராஜாவாய் ஜெய கம்பீரத்தோடு நடந்து போகும் பொழுது, நிச்சயமாய் நமக்கு முன்பாக தடைகள் விலகும். கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியாதபடிக்கு வருகிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் நிச்சயமாய் மாறி போகும். அவருடைய கரம் தடைகளை உடைக்கும் கரம். அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். ஏசாயா 45ஆம் அதிகாரத்திலே முதல் 4 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அங்கே கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்துவேன், ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்ப்பேன், உங்களுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது, கதவுகள் திறந்து வைக்கப்படும். உன்னுடைய வலது கையை பிடித்து கொண்டு உனக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்த உனக்கு நாமம் தரித்தேன். அவர் தடைகளை தகர்த்து எறிகிற தளக்கர்த்தர். அவர் ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்ப்பார், கதவுகளை திறப்பார். நமக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவார். ஏன் என்று சொன்னால் அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? வெண்கல கதவுகளை உடைக்கிறார், இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிறார், அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களை உங்களுக்காக ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன். கர்த்தருடைய கரம் நம்மோடு நம்மேல் இருக்கும் பொழுது நிச்சயமாய் தடைகள் உடையும். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்வார், கோணலானவைகளை செவ்வையாக்குவார், வெண்கல கதவுகளை அவர் உடைப்பார், இருப்பு தாழ்பாள்களை முறிப்பார். ஆவிக்குரிய பொக்கிஷங்களையும் பூமிக்குரிய பொக்கிஷங்களையும் உங்களுக்காக நிச்சயமாய் ஆண்டவர் கொடுப்பார். கர்த்தருடைய கரம் நம் மீது இருக்கும் பொழுது நாம் நினையாத விதத்திலே கர்த்தர் தடைகளை நீக்கி ஆசீர்வாதத்தை பொழிந்தருளுவார். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிப்போமா? எஸ்ரா 7:6. பார்த்தீங்களா? அவர் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தார். எஸ்ரா 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது எப்படி கோரேசனோட உள்ளத்தில் ஆண்டவர் பேசினார். அந்த எருசலேம் தேவாலயத்தை திரும்ப கட்டும்படி கோரேசன் உள்ளத்தை கர்த்தர் எப்படி ஏவினார். பொன் வெள்ளி பனிமுட்டுகள் ஆலயத்திற்கு வேண்டிய சகல காரியங்கள் நெபுகாத் நேச்சார் எருசலேமை தேவாலயத்தை கொள்ளையிட்டு எடுத்து சென்ற எல்லா தேவாலயத்து பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிறார். அதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய கரம். கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால். அப்போ தேவனுடைய கரம் நம் மேலே இருக்கும் அப்படின்னு சொன்னான். அவன் கேட்டவைகளெல்லாம் யார் கொடுத்தா? ராஜா அவனுக்கு கொடுத்தான். இப்போ தேவனாகிய கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்குன்னு சொன்னால் நாம் கேட்டவைகளை நம்மளுடைய ராஜாதி ராஜா நிச்சயமாய் கொடுப்பார், நிச்சயமாய் கொடுப்பார். நெகேமியாவும் அதைத்தான் சொல்கிறார். 2ஆவது அதிகாரம் 8ஆவது வசனம் வாசிப்போமா? நெகேமியா 2:8. ம் 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 என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். எப்படியெல்லாம் தடைகள் நெகேமியாவுக்கு வந்தது. சன்பல்லாத் தொபியா மூலமாக ஆண்டவருக்கு விரோதமாக எழுந்த எத்தனை பேர்
இந்த வேலையை தடுக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் தடைகளை கர்த்தர் உடைத்தார். ராஜாவின் உள்ளத்தில் பேசினார். ராஜாவே தன்னுடைய அரண்மனையிலிருந்து, தன்னுடைய கஜானாவிலிருந்து, தன்னுடைய தேசத்தின் ரிசோர்ஸஸ்லேருந்து எல்லாவற்றையும் தேவாலயம் கட்டப்படும்படியாக கொடுத்தார். தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மேல் இருக்கும் பொழுது நிச்சயமாக இப்படி தான் ராஜாவினுடைய கண்களில் கூட நமக்கு தயை கிடைக்கும், தடைகள் நீங்கும், நமக்கு தெரியாத விதத்திலே நிச்சயமாய் தயை உண்டாகும், நம்மளுடைய தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படும். ஆண்டவருடைய தயவுள்ள கரம் நம்மேல் இருக்கும் பொழுது அவர் தடைகளை தகர்த்து போடுகிறவர். அவர் முன்பாக ராஜாவாக கடந்து செல்கின்றார். அவர் நமக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குகின்றார். அவர் நமக்கு முன்பாக சென்று வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிற தேவன். அவர் தடைகளை நீக்குகிற தேவன். நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு எதெல்லாம் தடையாக இருக்குதோ அதெல்லாம் நீக்கி நீங்கள் என்னென்ன ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றீர்களோ அதை நிச்சயமாய் கொடுப்பார். யோசுவாவின் நாட்களிலே அந்த யோர்தான் கரை புரண்டு ஓடுகின்றது. இவர்கள் கடந்து செல்ல வேண்டும். கர்த்தர் இந்த தடையை நீக்கணும். அப்போ இந்த தடையை நீக்கி அவர்கள் கடந்து அப்புறம் செல்லணும்னா சில காரியங்களை இந்த ஜனங்கள் செய்ய வேண்டியிருந்தது. நமக்கு எப்போவுமே ஆசீர்வதிப்பார், தடைகள் நீங்கும் அப்படிலாம் சொல்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வரும். யோசுவா 3வது அதிகாரத்தில் 5வது வசனத்துலேருந்து நம்ம வாசித்தோன்னு சொன்னால் ஜனங்களை பார்த்து முதலாவது சொல்கிறாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அப்போ முதலாவது கர்த்தர் நம்முடைய தடைகளை நீக்கி நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு சொன்னால் நாம் செய்ய வேண்டியது நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியம் என்னிடத்தில் இருக்குமானால் அவற்றை நீக்கி என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும். ஏன்னு சொன்னால் முதலாவது யோசுவா அதை தான் சொல்கிறாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். அதுக்கப்புறம் ஆசாரியர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள். ஆசாரியர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கின்றார். அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த உடன்படிக்கை பெட்டியிலே 10 கற்பனை இருக்கும். அப்படின்னா அவர்கள் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை சுமக்கிறவர்களாக, அதன்படி செய்கிறவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அதை தான் சொல்கிறாரு, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய சமூக அது உங்களோடு கூட கடந்து வர வேண்டும். அவர் உங்களுக்கு முன்பாக தடைகளை தகர்க்கிறவராக நடந்து செல்ல வேண்டும் என்றால் ஆசாரியர்கள் என்ன செய்யணுமா? உடன்படிக்கை பெட்டியை சுமக்க வேண்டும். அப்போ ஊழியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுக்கின்றார். நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாக, மோசேயினுடைய நியாயப்பிரமாணங்களின்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜனங்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அது ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, ஆசாரியர்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கின்றார். நீங்கள் எப்பொழுதும் தேவனுடைய பெட்டியை சுமந்து கொண்டிருக்க வேண்டும், அவருடைய சமூகத்தை நாட வேண்டும். அதை தான் சொல்கிறார். அடுத்தபடியாக ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள், பி எ ரோல் மாடல். அதுதான், முன்னே நடந்து போங்கள். அப்போது நீங்கள் முன்னாடி போனால் தான் ஜனங்கள் உங்களை ஃபாலோ பண்ண முடியும். தைரியமாக இந்த யோர்தான் கரை புரண்டு ஓடுது, இதில் ஜனங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆசாரியர்கள் முதலாவது இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு, கர்த்தருடைய சமூகத்தை சுமந்து கொண்டு, கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு, கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் யோர்தானுக்குள் முதலாக கால் எடுத்து வைக்க வேண்டும். ஜனங்கள் தைரியமாக பின்பற்றணும்னு சொன்னால்
இந்த ஆசாரியர்கள் ஒரு முன்மாதிரியாக தைரியமாக இந்த யோர்தானை கர்த்தர் நிச்சயமாய் எப்படி செங்கடலை என்னுடைய முன்னோர்களை கடக்கச் செய்தாரோ அப்படியே எங்களை யோர்தானை கடக்கச் செய்வார் என்ற ஒரு உறுதியோடு தைரியத்தோடு இந்த ஊழியர்கள் அந்த யோர்தானுக்குள் காலை வைக்கும் பொழுது தான் ஜனங்களும் என்ன செய்வாங்க, தைரியமாக பின்பற்றுவாங்க. அப்போ ஒரு ஊழியன் மிகவும் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்கின்றவனாக இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகம், தேவனுடைய வார்த்தை இவற்றை சுமக்கிறவனாக, தேவனுடைய சமூகத்தை நாடுகிறவனாக, ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறவனாக இருக்கும் பொழுதுதான் ஜனங்கள் அந்த ஆசாரியனை பின்பற்றி யோர்தானை கடக்க முடியும். ஆகவே ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு இப்போ ஜனங்களுக்கு முன்னாடி போகிறாங்க. 9வது வசனம் அதிலிருந்து வாசிப்போம். 9வது வசனம். ம் 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 தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க அப்படின்னு சொல்லி, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார். இதுவரைக்கும் எத்தனை ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தினார், எல்லாவற்றையும் அறிவிங்க. அவர் சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். அவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானில் போகிறது அப்படின்னு சொல்கிறாரு. 11வது வசனத்தில் சர்வ பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. அப்படின்னா தேவனுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக போகின்றது. தேவனுடைய சமூகத்தை சுமந்து செல்கின்ற ஊழியர்கள் உங்களுக்கு முன்பாக கடந்து போகின்றார்கள். எஸ், அங்கே பார்க்கிறோம் 15ஆம் வசனத்தில், யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. பாருங்க, கரை புரண்டு ஓடுகிற இந்த யோர்தான், ஆசாரியனுடைய கால் அந்த யோர்தானில் பட்டவுடனே அப்படியே ஒரு குவியலாக நின்றதாம். தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீரில்லாத தரையில் காலூன்றி நிற்கும் பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். பாருங்க, அவங்கள லீட் பண்ணி போனது இந்த ஆசாரியர் தான். அவங்கெல்லாம் போன பிறகு கடைசியாக நின்று கடைசியாக போகிறவங்களும் இந்த ஆசாரியர்கள் தான். ஏன் அவங்க முதல்ல போயிடல? ஏன்னா தேவனுடைய சமூகம் அந்த யோர்தான் நதியில் நிற்கிற வரைக்கும் தான் அற்புதம். இப்போ ஒரு ஊழியன் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, தேவனுடைய நியாய பிரமாணத்தை சுமக்கிறவனாக இருக்கும் பொழுது, நிச்சயமாய் சபையின் பிள்ளைகளுக்கும் தடைகள் மாறும், ஆசீர்வாதம் உண்டாகும். ஆகவே ஆசாரியனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு. ஜனங்களை யோர்தான் வழியாக முன்னின்று நடந்து செல்ல வேண்டும். அவங்கெல்லாம் கடந்து தீரும் அளவும் இந்த யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே அவர்கள் நிற்க வேண்டும். எவ்வளோ பெரிய பொறுப்பு பார்த்தீங்களா? கர்த்தருடைய கரம் அற்புதம் செய்யணும்னு சொன்னால் ஜனங்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுது நிச்சயமாய் தடைகள் மாறும், யோர்தான் வழிவிடும். பாருங்க, இந்த கர்த்தருடைய கை என்மேல் இருந்ததுனாலே, தயையுள்ள கரம் என்மேல் இருந்ததுனாலே அப்படின்னு சொல்லி எஸ்ராவும் நெகமியாவும் ராஜாவினுடைய கண்கள் என தயை கிடைத்ததுன்னு சொன்னாங்க. எசேக்கியேல் 37வது அதிகாரத்துக்கு நம்ம திரும்பிக் கொள்ளும் பொழுது அங்கே முதல் வசனம் இப்படி தான் ஆரம்பிக்கிறது, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து. அப்போ எசேக்கியேல் மேலே கர்த்தருடைய கை அமர்ந்து, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தினார். கர்த்தருடைய கரம் எசேக்கியேல் மேல் வந்தது. அவர் ஆவிக்குள்ளானார். கர்த்தர் எலும்புள்ள ஒரு
எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குக்கு நடத்தி செல்கின்றார். அதை சுற்றி பார்க்குறாரு. அதில் எலும்புகள் திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேட்டார். இவருக்கு என்ன சொல்லன்னு தெரியல. கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர், என்ன ஆன்சர் சொல்லன்னு தெரியல. அதனால் உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவரே, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த எலும்புகளை பார்த்து, உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இதோ உங்களுக்குள் நான் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். அவ்வளோதான். எசேக்கியாவுடைய அந்த கர்த்தருடைய கரம் அவர் மேல் இருந்தபடினாலே அவர் ஆவியில் நிறைந்த தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் அங்கங்கே இருந்து வந்து ஜாயின் ஆகுது. நரம்புகள், தசைகள் எல்லாம், தோல் எல்லாம் ஒரு சேனையாய் எழும்பி நிற்கின்றது. பாருங்க, கர்த்தருக்கு எதுவுமே தடை கிடையாது. இது எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு, அதுவும் மிகவும் உலர்ந்து போய் கிடக்கின்ற எலும்புகள். அந்த எலும்புகளுக்குள்ள ஆவி போகும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை அங்கே அனுப்பப்படும் பொழுது, அது ஒரு சேனையாய் எழும்பி நிற்கின்றது. கர்த்தருக்கு எதுவுமே தடை கிடையாது. கர்த்தருடைய கரம் மாத்திரம் நம்ம மேலே இருக்குன்னு சொன்னால், இது ஒரு செத்த நிலைமை, இது நம்பிக்கையற்ற நிலைமை, இது உயிரற்ற நிலைமை அப்படி நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ, எந்தெந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அப்படி நினைக்கிறோமோ, இதுக்கு உயிர் வர்றதுக்கு சான்ஸே இல்லை, இதுக்கு ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு எதெல்லாம் குறித்து நம்மளோட வாழ்க்கையில் நினைக்கிறோமோ, அதெல்லாம் உயிர் பெறும். ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவருக்கு எதுவுமே தடை இல்லை. அவர் தடைகளை தகர்க்கிற தேவன். உலர்ந்த எலும்புகளாக இருக்கட்டும், அது கூட தடையில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே கிரியை செய்யும் பொழுது உலர்ந்த எலும்புகள் கூட உயிரடையும், அவைகளும் சேனையாய் எழும்பி நிற்கும். 10வது வசனத்தில் சொல்கிறாரு, எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். எசேக்கியேல் கர்த்தர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை சொன்னார். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிர் அடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். இதை வாசிக்கும்போது, மகா பெரிய சேனையாய் கர்த்தர் ஒரு நாள் நம்மை நிற்க வைக்கப் போகின்றார். அழகாய் நிற்கும் யார் இவர்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மை சேனையாய் எழும்ப பண்ண போகின்றார். அந்த முதலாம் உயிர்த்தெழுதலை குறித்து வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கின்றோம். ஒரு சேனையாய் நாம் ஒரு நாள் வரும், கர்த்தருடைய வருகை வரும், அன்று நாம் எழும்புவோம். மரித்தவர்கள் யாவரும் உயிர் அடைவார்கள். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறும், சேனையாய் எழும்புவார்கள். உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருடைய ஆவியினாலே மறுரூபமாக்கப்படுவோம். அந்த மத்திய வானத்திலே நாம் காணப்படுவோம். எஸ், இந்த பள்ளத்தாக்கு, உலர்ந்த எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கு, கர்த்தருடைய ஆவி அங்கே போகும் பொழுது, எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது அங்கே உயிர் பெற்றது, சேனையாய் நின்றது. அப்படியே கர்த்தருடைய வார்த்தையினால் நிறைந்து, கர்த்தருடைய ஆவியினால் நிறைந்திருக்கிற நாம், ஒரு நாள் வரும், கர்த்தராகிய இயேசு மத்திய வானிலே வரும் பொழுது நாம் மறுரூபமாகி அவரோடு கூட நித்தியமாய் வாழ்வோம். இந்த நித்திய ஜீவனுக்காக தான் கர்த்தர் தடைகளை நீக்குகிறவராயிருக்கிறார். அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை இவர்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை பிளந்தார், வனாந்திர வழியாய் நடக்க செய்தார், யோர்தானை கடக்க செய்தார், எரிகோவை வீழ்த்தினார். எதற்காக? பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை ஜனங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு கர்த்தர் அவருடைய கரம் நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தது.
நாம் பரிசுத்தமாய் மாறுவதற்கு என்னென்ன தடைகள் இருந்ததோ அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் அந்த தடைகளை கர்த்தர் நீக்குகிறார். தம்முடைய சொந்த ஜனமாய் மாற்றிவிட்டார். எதற்காக? மத்திய வானிலே அவரை சந்திப்பதற்கு நாம் தயாராக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும் என்பதற்காக. இந்த ஆவி நமக்குள்ள வரும் பொழுது நாம் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு நொடி பொழுதிலே மத்திய வானிலே அவரோடு கூட நாம் சேரப்போகின்றோம். அதற்காகத்தான் அவர் தடைகளை நீக்கி, நம் பாவத்தை நீக்கி, பாவத்தின் அடிமைத்தனத்தில் நம்மை மீட்டு பரிசுத்தவான்களாய் மாற்றி இன்றைக்கும் நமக்கு முன்பாக தடைகளை நீக்குகிறவராய் நடந்து செல்கிறார். ராஜாதி ராஜா அவர் நடந்து செல்கிறார், நமக்கு முன்பாக கடந்து செல்கின்றார். எபேசியர் 1:14 வாசிப்போம். எபேசியர் 1:14 எஸ், நாம் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவோம். யோவான் 6:40 கூட வாசிப்போம். 6:40. பார்த்தீங்களா? இயேசுவிடத்திலே விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை பெறுவான். நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அதுதான் வருகை நாள். கடைசி நாளிலே எழுப்புவேன், அதுதான் என்னுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொன்னார். யோவான் 3:16 நமக்கு தெரிந்த வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, கெட்டு போகாமல் நித்திய ஜீவன், அதுதான் முக்கியம். நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை அது எப்படி ஆண்டவருக்காக வாழ்கின்றோம் என்பது முக்கியம், எப்படி பரிசுத்தமாய் வாழ்கின்றோம் என்பது முக்கியம். ஏனென்றால் நாம் நித்தியத்திற்காக ஒவ்வொரு நாளும் ரெடி ஆயிட்டிருக்கிறோம். தடைகளை தகர்க்கின்ற தளக்கர்த்தர் நம் முன்பாக சென்று கொண்டிருக்கின்றார். அவருடைய வழியில் நம்ம நடக்கிறோமா? பரிசுத்த பாதையில் நடக்கிறோமா? நித்திய ஜீவனுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமா? இதுதான் கேள்வி. கர்த்தருடைய கரம் பலத்ததென்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் அறியும்படிக்கு அன்றைக்கு கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை பிளந்தார், யோர்தானை 2ஆக பிரித்தார், ஜனங்களை வெட்டாந்தரையில் நடப்பது போல நடந்து வரச் செய்தார், கானான் தேசத்தை சுதந்திரிக்க செய்தார். இன்றைக்கும் இயேசு தம்முடைய பலத்த கரத்தினாலே எப்படி சகேயுவை ரட்சித்தாரோ, அந்த விபச்சார ஸ்திரீயை நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, போ இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்பினார். நம்மையும் புது சிருஷ்டியாக ஆக்கியிருக்கிறார். அவருடைய ஆவி நமக்குள்ளாக அனுப்பியிருக்கிறார். இந்த ஆவியானவர் நம்மை மறுரூபமாக்குவார். மத்திய வானிலே அவரை சந்திப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென்.